ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது வாட்டர்மெலன் சீசன்றதால எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிது. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நல்லா பழமாக இருக்கிற மாதிரி வாட்டர்மெலன் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர்மெலனில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இரத்த அழுத்தம் குறைஞ்சு இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது. வாட்டர்மெலனில் நீர்ச்சத்துக்கள் அதிகம் நிறைஞ்சிருக்கிறதால இதை கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்முடைய உடல் எடையும் குறையும். வாட்டர்மெலனில் இருக்கிற பீட்டா குரோட்டின் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா விட்டமின் ஏவாக மாறுது. இது நம்முடைய ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. சம்மரில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்துக்கள் எல்லாம் வேர்வையாக வெளியேறதால நம்மளுடைய ரத்தத்துலேயும் நீர்ச்சத்தின் அளவு குறையுது. இதனால் சம்மரில் கிடைக்கக்கூடிய வாட்டர்மெலனை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதால நீர்ச்சத்து குறையாமல் நம்ம பார்த்துக்கலாம். வாட்டர்மெலன் அடிக்கடி சாப்பிட்டு வரதால் நரம்பு சம்மந்தமான நோய்கள் வராமலும் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கேன்சர் வராமலும் இது ப்ரிவெண்ட் பண்ணுது. சம்மரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த வாட்டர்மெலன் சம்மரில் வரக்கூடிய பல்வேறு டிசீஸ்க்கு நல்ல ஒரு ரெமிடியாக இருக்குது. இந்த சம்மருக்கு நம்ம வாட்டர்மெலனை ஜூஸாவோ அல்லது சாலடாவோ டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஹாஃப் வாட்டர்மெலன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர்மெலன் பீசஸை இப்போது ஒரு ஜூஸரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதில் செய்ய போகிறீங்களோ மிக்ஸி ஆர் ஜூஸர் அதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு தோல் சீவின இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற பழத்தோட ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கூடவே ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். முதல் தடவை அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் வாட்டர்மெலன் சேர்த்துட்டு நம்ம இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம்.
இது கூடவே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண வாட்டர்மெலனும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய வாட்டர்மெலன் ஜூஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சம்மருக்கு இதே மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நம்ம சேனலில் ஏற்கனவே 7 days 7 ஜூஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சம்மர் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் வீடியோஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். Thanks for watching.